இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசத்தோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பூசில் பிடிச்சி வச்சுருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யூசு அப்படின்றவர் தான் சொல்லிட்டு. உடனே அவங்க ஆஃபீஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சுற்றி வளைச்சிடுவாங்க. சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட அசிஸ்டண்ட் மூலமாக இந்த தப்புக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அவர் தான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் இல்லீகலாக வந்து ஜெயில் கைதிகள் எல்லாமே அந்த சுரங்கத்துக்கு வேலை பார்க்க அனுப்புனது, அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்க வேலை மூலமாக இல்லீகலாக வெப்பன்ஸ் ரெடி பண்ணது, மக்களுக்கு வந்து எந்தளவுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம பூஸ்லிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சூஜின் தானே என்ன பண்ணியிருப்பான், டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருப்பான். அது சுரங்கத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக போவாங்க. அங்கே போய் தேடி பார்க்கும்போது அவன் என்னை கண்டுபிடிப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும். அப்பாடா கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு லவ் பண்ணுறாங்க, இன்னும் சொல்லிக்கல இல்லை. ஆனால் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து வந்து சந்தோஷப்படுவாங்க. அடுத்து வந்து இப்போ நம்மளோட முக்கியமான வேலை என்ன, இங்கே இருக்கவங்கன்னா பத்திரமா அவங்களுக்கான வேறுபாடுகள் எல்லாம் பண்ணணும்ல. ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. இதுக்கிடையில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த யூசோ அப்படின்றவர் நம்ம விசாரித்த வரைக்கும் நல்லவர் தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லி விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா, இப்போ யூஸாக இருக்கிறவர் வந்து உண்மையான யூஸு கிடையாது. உண்மையான யூஸ் வந்து முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இவர் ஒரு ஆள்மாறாட்டம் பண்ணி தான் இப்போ வந்து யூஸ் மாதிரி நடிச்சிட்ருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க இருந்தால் தான் இந்த மாதிரி வர முடியும். யார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி பார்த்து விசாரிக்கும் போது தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா, டுக்யிங் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காரு அப்படின்றத வந்து இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வந்திருப்பார்ல, அதனால் ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்குவாங்க. என்னதான் எங்கள்கிட்ட சண்டை இருந்தாலும் சரி, நம்ம சண்டை தனியாக ஓரமாக வச்சுக்கலாம், இது வந்து மக்களுக்கு நல்லது தானே, ஆனால் நம்ம 2 பேரும் வந்து நார்மலாக வந்து என்ன பேசணுமோ அதை பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இங்கோட பையன் இருக்கார்ல டுக்ஷி, அவர்கிட்ட வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. அதுபடி அந்த ஷியோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ சைடு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உண்மையிலே டுக்கிங் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க விஷயத்தில் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான க்ளூ எல்லாமே கொடுப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருவோம். அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயமா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி கரெக்டாக வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ராஜா முன்னாடி கொண்டு போய் கொடுப்பாங்க. ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும்போது வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஆனால் ராஜா என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய குடும்பம், அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, சின்னதாக மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஷியோனோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஷியோனோட அம்மாவுக்கு வந்து ஹை ரேங்க்கில் வந்து மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இந்த நாட்டிலே வந்து மதிப்பிற்குரிய பெண் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. உடனே அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேற்பட்டு என்னோட முழு ஹெல்ப்பும் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சைடு வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன தான் ஹீரோ வந்து இந்தளவுக்கு நான் தனக்கு ஹெல்ப் பண்ணாலுமே கொஞ்சம் கடுப்பில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து நிறையா விஷயங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காருல, மறைச்சிருப்பார்ல, அந்த விஷயம் எதையுமே நம்மளை ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்கு இடம் கொடுக்காம அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்துக்குனா பின்னாடி யார் இருக்கா, அந்த டியூக்கிங் தானே, அவரை போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி கேட்பார், யார் எனக்கு பாய்சன் வச்சான்னு கேட்கும்போது இந்த மாதிரி ராஜா தான் அவனுக்கு வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னால் நம்ப முடியாது, ராஜா பற்றி மேலே அக்யூஸ் பண்ணாதரா, வேறு யார் சொன்னாலும் நம்பேன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கும், நீ போக போக தெரிஞ்சுக்குவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்விஸ்ட்டை வச்சு சொல்லுவான். என்னான்னு சொல்லுடான்னு சொல்லக்குள்ளே அதுக்குள்ளே பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிடுவான். நம்ம ஏன் தான் அப்படி நடக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும் ஹீரோவுக்கு. என்னதான் ஹீரோயின் 2 பேர் இப்போ பிரேக்கப்பில் இருந்தாலுமே ஹீரோவுக்குன்னு அப்படின்னா ஹீரோயின் வந்து அவங்கள வந்து ஆறுதலாக வந்து பார்த்துக்குவாங்க.
இது வரைக்கும் நாள் வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஹீரோ மேலேயும் தப்பு இல்லை, அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக தான் இந்த மாதிரி பண்ணார்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 2 பேர் திருப்பி வந்து பேட்சப் ஆக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சூஜின் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம பூஸ்லின் கூட வந்து ரொம்ப இன்டிமேட்டாக வந்து பேச ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னாடி தான் பொண்ணுன்னு தெரியாமல் வெளியே போயிட்டு இருப்பானே, இப்போ தான் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்றால ரொம்ப க்ளோஸாக போயிட்டே இருப்பான். நம்ம பூஸ்லின்க்கு தான் என்னடா அவன் இப்படி வந்துட்டு இருக்கான், அட்டையோட மோசமாக ஒட்டிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தால் அவங்களுக்கும் பிடிக்கும் இல்லை அவனை, அதனால் வந்து ஸ்மூத்தாக தான் அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கோம். இந்த டைம் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜ உத்தரவின் பேரில் தன் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்க போதில்ல, ஆனால் கேபிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறது சுத்தமாக பிடிக்கல, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி இவனை போய் நம்மளோட மாப்பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவனுக்கு டெஸ்ட் வச்சு பார்க்கணும், நம்ம உண்மையிலே இவன் வந்து நம்ப முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு, நம்ம பொண்ணை எப்படி நம்பி வந்து இவன் கிட்ட கொடுக்கறது, ரொம்ப வீக்காக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ லேஸ்பட்ட ஆளாக எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயின் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே ஹீரோவோட அப்பாவும் கரெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் சீக்கிரமாக ஏதோ ஒரு பிளான் பட்டு கரெக்ட் பண்ண தான் போகிறாங்க. அது என்ன பிளான் தான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாரா எப்படி அவரை கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதம்ட்டு. இந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விஷயத்தில் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்ணுவார். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் மொக்க வாங்குற மாதிரி தான் இருக்குமா. அப்போ தான் பார்டரில் ஒரு பெரிய வந்து சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோயினுக்கு தான் பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்டருக்கு போவாங்களா. அந்த டைம் அந்த சுற்றி வளைச்சி எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்களே, அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவே ஒருத்தவங்க வந்து கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து குதிரையில் வேகமாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து காப்பாற்றுவாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவ்வளோ நாள் வீக்காக எலிக்குட்டிமா இருந்த பையனை இப்போ வந்து இந்தளவுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கான், ரொம்ப சூப்பராகவே சண்டை போடுறான் நீ, அப்போ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஓரளவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அவருக்கு என்ன அப்படின்னா, வீக்கான பையனுக்கு பொண்ணை கொடுத்தோம்னா எப்படி ப்ரொடக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணிப்பார், உங்கள் பொண்ணை மட்டும் இல்லை உங்கள் மொத்த குடும்பத்தை நான் ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டுறதுனால, சரி இந்தளவுக்கு நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறான் அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினோட மேரேஜுக்கு வந்து அவர் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இத்தனை வருஷமாக வந்து இவன் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து அக்கறைப்படுத்தாமல் இருந்தாலுமே இப்போ நமக்காக கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் ஹீரோயினுக்கு புதுசு தானே. ஹீரோ வந்து இந்தளவுக்கு சண்டை போடுவான், தனக்காக எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறான்றது, அதனால் ஓகே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ சண்டை போட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து அலைஞ்சிருக்காருல்ல, ஆனால் ஆல்ரெடி உடம்புல இருக்க பாய்சன் வந்து ரொம்ப மோசமாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாரா. உடனே ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வேணே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிருவார். இந்த விஷயத்தை ஹீரோயின் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நல்லா பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேர் க்யூட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மொமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கோர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, பாலிட்டிக்கல் ரீதியாக நம்ம ஹீரோ பக்கமும் சரி அவங்களோட ஆப்போசிட் பக்கமும் சரி ஒருத்தவங்க வந்து எப்படி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கு சாதகமாக இருக்கிற ஒருத்தவங்களான ஜூனன் அப்படின்றவரை வந்து செக்ரட்டரியாக வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தினால நமக்கு வந்து பின்னாடி அரசாங்கத்தை கைப்பற்றணும் அப்படின்னா தேவைப்படும்ல, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இந்த நியூஸ் எப்படியோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வரும். எதுக்கு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறான், ஒரு வேளை வந்து ஹீரோ இந்த மாதிரி கோர்ட்டை கைப்பற்றணும்னு நினச்சா அப்படின்றப்ப பின்னாடி நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி ஹீரோயின் பயந்துட்டு இருக்கு இந்த டைம் பார்த்து பிரின்ஸின் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்து வரும்.
எதுக்கு இந்த இன்விடேஷன் சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக அவங்கள பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளவரசர் சின்ன பார்க்கறதுக்காக அவரோட பிளேஸ்க்கு வந்து போவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசின அதே டைலாக் தான், நீ பார்க்குறதுக்கு என்னோட மனைவி மாதிரி இருக்க, நீ குவான்சி தானே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாப்பிக்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்ட டீயில் வந்து பாய்சன் இருக்குது, அது எனக்கு அலர்ஜியும் கூட, நீ வந்து என்னை காப்பாற்றனா காப்பாற்றி, இல்லைன்னா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட்ருவார். ஹீரோயினுக்கு இப்போ காப்பாற்றினா அப்படின்னா உண்மையிலே வந்து தன்னோட மனைவிக்கு தான் இங்கே இருக்க பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்றது தெரியும், அதனால வந்து தன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஒரு செகண்டு. இருந்தாலும் இது ஒரு உயிர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாய்சன் அட்டாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அலர்ஜிக்கான மெடிசன் வந்து ஒரு ரேக்கில் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நம்ம இளவரசருக்கு கொடுத்து முழுங்க வைப்பாங்க. இதை வச்சு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், இந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, தன்னோட மனைவி குவான்ஷி தான், இந்த ஷென்ஷி அப்படின்ற பேரில் வந்து இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவார். நீ தான் அப்படின்றப்ப எதுக்கு வந்து நீ வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற, பழைய விஷயத்தை நீ திரும்பியே பார்க்க மாட்டியா, நான் உன்னை எந்தளவுக்கு காதலிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பழசு தான், புதுசு தான், நான் எப்போவும் மூவ் ஆன் ஆகி போயிட்டேன், நீங்கள் இன்னும் அதே பிடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதனால் பிரின்ஸினுக்கு வந்து அப்படியே மனசே உடைஞ்சு போயிடும். இந்தளவுக்கு நம்மளை வந்து அவள் விழுக்கிறாளா, நம்ம அவளுக்காக என்னென்ன பண்ணணும், அவளுக்கே நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் ஊர் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோவும் அவங்க ஃபேமிலி கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களே, ஆனால் வந்து எல்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹீரோக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது உனக்காக தான் நான் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்தா அப்படின்றத விட அப்பாடா மறுபடியும் நம்ம கூட பேசிட்டா அப்படின்றதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், திருப்பி நம்ம கூட பேட்சப் ஆயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இளவரசருக்கு தான் மனசு உடஞ்சி போச்சு, தன்னோட மனைவி தான் அப்படின்றது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வான வெடிக்க விட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறத நம்மளால் என்ஜாய் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நினச்சி கையாளாத தனத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே வந்து மனசு உடைஞ்சு போய் கிடப்பார். ஏன் ஃபஸ்ட்டு மனைவி உயிரோடு இருக்கும்போது கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்குமா, ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதை வச்சு ரொம்பவே மனசு வந்து உடஞ்சி போய் கிடப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து டிசிஷனில் கரெக்டாக இருக்காங்க. எனக்கு கரெக்டான பார்ட்னர் அப்படின்னா அது ஹீரோவாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஹீரோ தான் எனக்கு பின்னாடி எல்லாம் இருந்தாலும் ப்ரொடக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே தன்னோட லைஃப் டைம் முதல்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு இளவரசி இருப்பாள், பிங்கிங் இளவரசி, அவள் வந்து சதி பண்ண ஆரம்பிப்பான். அதில் சதியில் நம்ம ஹீரோயின் போய் கரெக்டாக வந்து மாட்டிக்குவாங்க. ஹீரோயின் மாட்டிட்டா, இதுக்கு மேற்பட்டு அவளோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்படியே அந்த ட்ராப்குள்ளே அவளை மாற்றி திருப்பி சிக்க வச்சுக்குவாங்க. ஏன்னா நீ வந்து இப்படி என்னை மாட்டி விட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, நீ இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினச்சியா, அதெல்லாம் கிடையாது, நீ ஆடு வரைக்கும் ஆடு, அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிற, ஒவ்வொரு தடையும் வந்து என்னட்ட பிரச்சனை பண்ணுன்றே பண்ணிகிட்டு இருப்பியா, இதுக்கு முன்னாடி உன்னை வான் பண்ணி விட்டேன், இதுக்கு மேலே உன்னை விட முடியாது, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் வந்து இது வரைக்கும் இருக்க கோவத்தை எல்லாத்தையும் அவன் வேலை வச்சு தீட்டிடுவாங்க. இந்த நியூஸ் வந்து ராஜா வரைக்கும் போகும். இதுக்கு மேற்பட்டு இந்த இளவரசி இங்கே வச்சுருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரைப் கண்ட்ரி மாதிரி, அந்த பேர் வந்து லீ ட்ரைப்பு. அந்த இடத்துக்கு வந்து இந்த இளவரசியை வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க, மேரேஜ் அலைன்ஸ் மாதிரி. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்ததில் இவன் முக்கியமான ஆள். இப்போ இதுக்கு மேற்பட்டு அவள் டார்ச்சர் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஹீரோயின் தான் ஆள் வச்சு அனுப்பி விட்டாங்களே. இப்போ ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயினை வந்து கடத்திட்டு ஹீரோ எப்படியாவது பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பொலிட்டிக்கல் எனிமீஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அதே மாதிரி ஹீரோயின் வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஹீரோயினுக்கு நமக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் சரி ஹீரோ கரெக்ட் டயத்துக்கு இருக்கான், நம்மளை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவன் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே இன்னும் மரியாதை தான் அதிகமாகும். நம்ம இதுக்கு மேற்பட்ட நம்ம லைஃப் லாங் அவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே ஹீரோ மேலே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம சின்ன இளவரசருக்கு தெரிய வருமா. அவருக்கு என்ன அப்படின்னா ஹீரோயின் கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதுவும் தன்னோட மனைவி குவான்ஷி தான் இப்போ ஹீரோயினோட உடம்புல ஆத்மாவாக இருக்கான்றது தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவளோட உண்மையான விஷயத்தை ராஜா முன்னாடி எப்படியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து ஹீரோவுக்கு எதிராக ஆதாரமும் ஹீரோயினுக்கு எதிராக ஆதாரமும் தெரிவிச்சு ராஜா கிட்ட சொல்லுவாங்களா. ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த விஷயம் எதுக்குமே எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எவிடன்ஸ் இல்லாமல் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு எங்கள் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸையை அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. இதனால் பிளவரசர் சீனுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். இவன் என்ன சொன்னால் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா திங்கிலவரசர் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு பேர் லியான் தான். அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து கடைசியாக வந்து மேரேஜ் வந்து நடக்கும். 2 பேருமே லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவே வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இப்படி அரண்மனையில் ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குதா, அப்பாடா எல்லாத்துக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு புது நியூஸ் வந்து தெரிய வரும். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இம்பீரியலில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்ப்பாங்களே அந்த மாதிரி எக்ஸாம்ஸு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க, நிறைய மோசடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ராஜாவுக்கு வந்து ரிப்போர்ட்டாக வரும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை யார் வந்து விசாரித்து எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து ராஜா கேட்பார். அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ முன் வந்து நானே இந்த விஷயத்தை வந்து விசாரித்து உங்களுக்கு சரியான பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குவார். இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கவங்கள நான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதனால் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வரும். தன்னோட ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவங்கள காப்பாற்ற சொல்லி ரிலேட்டிவ் சைட்லேருந்து கேட்பாங்களா. ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது, சட்டம் தான், நீதி தான், நான் சட்டப்படி தான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசே அப்படியே உடஞ்சி போயிடும். இதுக்கு மேற்பட்ட ஹீரோயின்ட்டு கேட்டு வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாமே ஹீரோயின் ஒரு கல் நெஞ்சுக்காரி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து விசாரிச்சிருந்திருப்பார்ல, அவருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஹீரோயினோட ரிலேஷன் ஒரு பையனும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் மேலே இன்னும் மரியாதையும் இன்னும் காதலும் தான் அவருக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தனக்கு மனைவியாக வரப்போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் அடிக்கடி இவங்க வாக் போவாங்களே அந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஜாலியாக ஹீரோயினுக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுதோ அப்படி மாதிரி ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி பார்க்க வச்சு என்ஜாய் பண்ண விடுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி போகுமா. ஒன்று ஹீரோயின் வந்து அந்த ஃபங்க்ஷனாக விட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. இப்படி ஹீரோக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுல, உடனே அவரோட ஸ்பெஷல் டாக்டர் ஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பார். செக் பண்ணி பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஹீரோ வந்து இதுக்கு மேற்பட்டு 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பான், அதுவும் அது கூட கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் லாஸ்ட் நாளை வந்து எண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுவார் அப்படின்னா இது வந்து யார்கிட்டும் வந்து பெருசுப்படுத்த வேணாம், நான் வந்து கடைசியில் ஒரு 5 நாள் தான் உயிரோடு இருப்பேன்னா கூட 5 நாள் நான் ஹீரோயின் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது ஒரு வழி இருக்கா, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்றேன், உனக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லிடா, நான் இந்த கஷ்டமாக இருந்தாலும் படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழி இருக்குது, ஒரு ஸ்பெஷல் பூ ஒன்று இருக்குது, அந்த பூவை நீ கொண்டு வந்த அப்படின்னா அந்த உனக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லவும் என்ன பூன்னு கேட்கும்போது அந்த இம்மார்ட்டல் பூ தான், ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கொண்டு வந்திருப்பார்ல அந்த பூ தான். அதை சொல்லவும் நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூ எப்படியாவது மலர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டும் பகலும் உட்காந்து இந்த பூக்கு காவல் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த பூவும் மலருது. மலர்ந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்டே கொடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போதான்
இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல, கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கையாலேயே ஹீரோயினுக்கு வந்து அந்த கிரீடம் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல கல்யாண பொண்ணுக்கு, அந்த கிரீடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தன்னோட கையாலே அதுக்கு பாசியெல்லாம் போட்டுட்ருப்பார். லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு தேறிடுச்சு. ஹீரோயினும் ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிளெல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு மேரேஜ் நடக்கணும்ல, அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கான ஃபைனல் நாளும் வந்துருச்சு. ஹீரோயின் வந்து முழு மனசோட ஓகே சொன்னதுனால இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து ஃபைனலாக வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணிக்கும் போது ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் பார்க்குறாங்க. ஹீரோயின் பக்கம் அப்படியே செம்மையாக தேவதை மாதிரி வந்து நிற்பாங்களா, அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவார். இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயத்துக்கு தானே இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த விஷயம் ஒரு வழியாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே கண்ணீரோடு வந்து பார்த்துட்டு இருப்பார். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்கு இடையில் மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.